Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புளிச்சக்கீரை கடையல். புளிச்சக்கீரை கடையலுக்கு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை, பூண்டு, பச்சை மிளகாய் தான் தேவை. இந்த புளிச்சக்கீரையை வந்து எப்படி வந்து குயிக்காக ஆயிறதுன்ற டிப்ஸ் வந்து நம்ம சேனல்லே ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கழுவி வச்ச புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து திருப்பி நல்லா வந்து இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும். இதை நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது மாதிரி. அப்படி இல்லைன்னா சட்டி இருந்ததுன்னா பருப்பு கடையிற சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி கூட மத்து வச்சு கடைஞ்சி கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி மிக்ஸியில் சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு இப்போ கீரை வந்து தாளிச்சிடலாம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரை வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக வாழைக்காய் வறுவல் வந்து வறுத்துடலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய், இது கூடவே வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிச்சக்கீரைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் இது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.